தமிழர் ஆட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் கண்டிப்பாக இந்த வாட்டி சட்டமன்றத்துக்குள்ளே நுழையிறாரு, அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அரசியல்வாதி சொல்லியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சீமான் அவர்கள் இந்த வாட்டி கன்ஃபார்ம் எம்எல்ஏ ஆயிடுவார், முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறாரோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த வாட்டி சீமான் அவர்கள் எம்எல்ஏ ஆகிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு 5 எம்எல்ஏவாவது சட்டமன்றத்துக்குள்ளே போவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தடா ஜெயீம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது சூப்பரான விஷயமா இருக்குது. இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சியை நீங்கள் தவிர்க்கவே முடியாத மாதிரி அவர் செயல்பட்டு இருந்திருக்காரு நாம் தமிழர் கட்சியில். எனவே இந்த வாட்டி சம்பவம் பண்ண போறார் சீமான் அவர்கள் அப்படின்ற மாதிரி தடா ஜெயீம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் தடா ஜெயீம் போகிறவங்கன்றனால ரொம்ப வருஷமா அரசியலில் இருக்காங்க. அவங்களாம் கிட்டத்தட்ட அவருக்கெல்லாம் ரொம்ப நாள் சிறையிலே இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பழனி பாபாவோட ஃபாலோவராக இருந்திருக்காரு. தமிழ்நாட்டு அரசியலில் பழனி பாபா அதிகமாக பேசுறது சீமான் அவர்கள் தான் அப்படின்றதும் இருக்குது. எனவே தடா ரஹீம் அவர்களுக்கு வணக்கமும் நன்றியும் சொல்லிக்கிறோம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா அவ்வளோ கட்சிகள் இருக்குது, அதிமுக திமுகன்னு இருக்குது. அவங்க தான் இவங்களுக்குலாம் பாதுகாவலர், முஸ்லீம்களுக்குலாம் நாங்கள் தான் பாதுகாவலர்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் வேடம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி தான் கரெக்டாக இருக்காங்க. பேச்சில் என்ன இருந்தாலும் சரி, செயல்பாடுகளில் நாம் தமிழர் கட்சி தான் ரொம்ப சரியாக நடந்துட்டு வந்துட்டுருக்காங்க. முஸ்லீம்களுக்கு ஒன்றுனா நாம் தமிழர் கட்சியில் சீமானவர்கள் தான் போராடுறாரு, கிறிஸ்டின் ஒன்றுனாலும் அவர் தான் போராடுறாரு, இந்துக்கள் ஒன்றுனாலும் அவர் தான் போராடுறாரு. மொத்தத்தில் எல்லாருமே தமிழர்களாக இருக்கும்போது சீமானவர்கள் தான் போராடுறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதனாலேயே சீமானவர்களுக்கு ஆதரவுன்றது நிறைய வந்துட்டு இருக்கு. அதுவும் தடா ஜெயீம் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்திருக்காரு, அதிமுக கூட்டணியில் இருந்திருக்காரு. ஆனால் அவர் இப்போது சீமானவர்களுக்கு ஆதரவாக பேசுறது, நான் சீமானவர்களுக்கு இறங்கி ஓட்டு கேட்பேன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. சீமானவர்களோட அரசியல் இப்போ எல்லாருக்கும் புரிய தொடங்கிடுச்சு. சீமானவர்கள் எவ்வளோ உண்மையுமோ இன்மையுமா இருக்காருன்றது புரிய தொடங்கிடுச்சு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.